கிராமத்துலேருந்து ட்ரெயினில் செந்தில் வருவார். டேய் கிராமத்துலேருந்து இங்கேடா வந்தேன்னு ரயில்வே ஸ்டேஷனில் கவுண்டமணி கேட்பாரு. இல்லைண்ணே சுனாமியை பார்க்கணும்னே. அது என்னண்ணே கிராமத்துக்கு மட்டும் வர மாட்டேங்குது, சிட்டியில் மட்டும் வருது அப்படின்னு. டே சுனாமிங்கிறது உருவம் நினச்சேடான்னு அந்த அந்த ஒரு காமெடியை எழுதியிருந்தோம். இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் நினைக்கல அவர் கவுண்டமணி. டேய் கோவிந்தசாமி என்னடா மிஸ் ஆகுற அப்படின்னு வடிவேல் தண்ணியை போட்டு அம்மா மகாலட்சுமி வந்து முன்னாடி நின்று ஆட்டோ எடுப்பார்ல, அது வந்து நடந்த சம்பவம் என் வீட்டுக்கு பக்கத்தில் மதுரையில். இன்னைக்கு நான் இங்கே தான் படுக்க போகிறேன். வீட்டில் யாருக்கு தெரியாது, நான் சொல்லிட்டு வந்துட்டேன். லாக் பண்ணிட்டு பக்கத்தில் படுப்பான். படுத்து அப்படியே கிளாமர் ரொமான்ஸ் பண்ணி லிப் டு லிப்பு கிஸ் அடிக்க போகும்போது கடிச்சிருவாரு சரத்குமார். ஐயோன்னு கத்துனா கவுண்டமணி. ஆனால் வடிவேலுக்கு எழுதுனதை எனக்கு மாற்றி சொன்னவாரு ரொம்ப திறமை உனக்குன்னாரு. ஷாக் எனக்கு. என்ன சார் வடிவேலுக்கு இல்லை எல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா அர்ஜுன் சார் சொல்லி அனுப்புகிறாரு, வடிவேலுக்கு எழுதுனதுன்னு சொல்லாதீங்க, ஏன்னா அங்கே போயிட்டு இங்கே வரான்னு சொல்லுவார், அதனால் வந்து சொல்ல வேணாம், அவருக்கே எழுதுன மாதிரி சொல்லுங்க. எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? பட கிளைமாக்ஸு சீரியஸ் மர்டர் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி இந்த காமெடி வச்சே ஆகணும், வேறு வழி இல்லைன்னு ஒரு 1000 அடி வரும். அந்த எபிசோட் அப்படியே வரும். அது வந்து தியேட்டரே அள்ளும் அந்த மாதிரி இருக்கும். நான் கூட அந்த ஒரு சீன் நடிச்சிருப்பேன். இந்த பீடி பிடிச்சிட்டு செந்தில் அண்ணன் பாடியாக இருப்பார், படுத்திருப்பார், எல்லாம் அழுவாங்க, கவுண்டமணி உட்காந்துருப்பார். இப்போ நான் பீடி பிடிச்சிட்டு இப்படி போவேன். இப்போ பஸ்ஸு போயிட்டே இருக்கு, திடீர்னு அவளை அடிக்கிறான், டம்மு டம்மு டம்முன்னு அடிக்கிறான். யாரு? இந்த மாறுகண்ணு உள்ள பொண்ணு வந்து இந்த நல்ல பொண்ணை அடிக்கிறான். முகத்தவன் நான் வீட்டில் இருக்கேன், அவளுக்கு ஏன் கட்டி வைக்கிறேன்னு சண்டை. அவங்க இறங்கிட்டாங்க, நான் வந்துட்டான். அந்த தாட்டு தான் நினச்சி பார்த்தேன். சரி ஒரு அக்கா தங்கச்சி, அதில் தங்கச்சி சர்மிலி செந்தில் லவ் பண்ணுறாரு, இவர் ரூட்டு கிளியர் ஆகணும்னா அக்காவை மாட்டி வருவாருன்னு சொல்லி அந்த நடந்த சம்பவத்தை அப்படி ஒரு ட்ராக்காக பண்ண. இந்த தம்மு தும்மு தம்மு தும்முன்னு சத்தம் வருதே, அது உரல்ல இருந்து வருதா உலக்கையில இருந்து வருதான்னு செந்தில் பட்டுன்னு அடிப்பார். அம்மா இப்ப நான் அலார்னு அரைஞ்சனே, உன் கன்னத்துல இருந்து சத்தம் வந்துதான் என் கையில இருந்து வந்ததா? நேர்கள் எல்லாருக்குமே ஹாய், நான் தான் உங்களுடைய ரவீனா. 80s 90sல வந்து செந்தில் சார், கவுண்டமணி சார் அப்படின்னா யாருக்குமே தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. எஸ், அவங்க பேசுனது வந்து எல்லாருமே ஆன் ஸ்கிரீன்ல பார்த்திருப்போம். பட் அந்த ஸ்கிரிப்டை ரைட் பண்ணி கொடுத்தது யாரு அப்படின்னு மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ரைட்டர் அண்ட் டைரக்டர் ராஜகோபால் சார், அவங்கள தான் பார்க்க போறோம். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. கோவப்படுத்துறது அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸி, ஆனா எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனா நீங்க வந்து அந்த விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் மனசுலயுமே நிக்கிறீங்கன்னே சொல்லலாம். 80s 90sல வந்து கவுண்டமணி செந்தில் சாருக்கு பண்ண எல்லா ஸ்கிரிப்ட்லயும் மோஸ்ட்லி நீங்க பண்ணதா தான் இருக்குது. ஸோ எப்படி இருந்தது அந்த டைம் எல்லாமே உங்களுக்கு? ரொம்ப ஜாலியா இருந்தது. ரொம்ப ஜாலியா. ஆமா, உங்களோட காமெடிகள் அப்ப மட்டும் இல்ல, இப்பயும் ஜாலியா தான் இருக்கு சார். அந்த காமெடி ட்ராக் நான் சொன்னேன்ல, எழுதுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம் சார். எப்படி நீங்க அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா எழுதி அத நகைச்சுவையா கன்வெர்ட் பண்ணி எப்படி பண்ணீங்க அதெல்லாம்? அது வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்ல, அதுவா வருது. அது மாதிரி யோசிக்க 3 விஷயம் தான்ப்பா. என்ன அப்படின்னா, நேர்ல பார்த்தது, புக்கில் படிக்கிறது, கற்பனை பண்றது. இது 3 கலந்து தான் நான் எல்லா படமும் பண்ணியிருக்கேன். நிஜமா நடந்த சம்பவங்கள் தான் நிறைய என்னோட ட்ராக்ல வரும். அப்புறம் புக்கில் படிக்கிறத வச்சு இமேஜ் பண்ணி அது ஒன்று கற்பனையாக பண்ணுறது. அப்புறம் பொதுவாகவே இப்போ கதைக்கு தகுந்த மாதிரி பண்ணணுங்கும் போது சில நிஜமாக நடந்த சம்பவங்கள்லாம் ஞாபகம் இது வராது. அப்போ அந்த கதைக்கு தகுந்த மாதிரி பண்ணணுங்கும் போது கற்பனை பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டர், எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா துரை, அவர் ஒரு அசிஸ்டண்ட் எனக்கு. எஸ்பி ராஜ்குமார் இப்போ டைரக்டர் ஆகிட்டான், 7-8 படம் பண்ணுறான், பண்ணியிருக்காப்புல இது வரைக்கும். சுறாவெலாம் அவன் தான் பண்ணான், அவன் ஒரு அசிஸ்டண்ட்டு. அப்புறம் மீனாட்சி சுந்தரம்னு, அப்புறம் வேல்முருகன் இப்போ ஆட்டோகிராஃப்லாம் நடித்தான், நிறைய படம் நடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த 4 பேர் தான் எனக்கு பெர்மனண்ட் ஆஸ்தான உதவி இயக்குனர்கள் காமெடி ட்ராக்குக்கு. அதான் 4 பேரும் ஒரே படத்தில் இருக்காது. ஒரு படத்துக்கு இவங்க 2 பேரை கூப்பிடுவேன், இன்னொரு படத்துக்கு இவங்க 2 பேரை கூப்பிடுவேன். ஏன்னா சம்பளம் கட்டுப்படி ஆகாது இல்லை, அதனால அப்படி
ஷேர் பண்ணி பண்ணுவோம். ஓகே அந்த மாதிரி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி தான் பண்றது. ஓகே ஓகே உங்களுக்கு நீங்க நிறைய காமெடி ட்ராக்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா சார்? இதுல வந்து பர்சனலா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி ட்ராக்னு ஏதாவது ஒன்று இருக்கா? நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. ஓகே அது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்காக சொல்றேன். ஓகே கட்டபொம்மன்ங்கிற படம். ஓகே சரத்குமார் ஹீரோ, ம் மணிவாசகம் சார் டைரக்ஷனு. ம் அதுல கவுண்டமணி செந்தில் தான். சரத்குமார் சாரே காமெடி பண்ண வச்சிருப்போம். ஓ அந்த லவ் போர்ஷனுக்கு ஓகே சரத்குமார் வளர்க்குற ஆட்டுக்குட்டி பக்கத்து காம்பவுண்ட்ல ஏறி குதிச்சிரும். காம்பவுண்ட்னா இவ்வளவு பெருசு தான் இருக்கும். ஓகே கவுண்டர் செந்திலும் கவுண்டரும் அவரும் கவுண்டமணி அண்ணனும் சந்தி சரத்குமார் சாரு ஏறி குதிப்பாங்க. தேடுறாங்க, காணோம். ம் எங்கடா அதுக்குள்ள ஜம்ப் ஆச்சு காணாங்கும் போது பஞ்சார கூடை இருக்குல்ல, கிராமங்கள்லாம் கோழி அடைப்பாங்க. பெரிய ம் பஞ்சார கூடை. அந்த கூடை இருக்கும். அதுல இருந்து சவுண்ட் வரும். மே மே அப்படின்னு சவுண்ட் வரும். யோ இதுக்குள்ளதான் இருக்கு. ஓ கைய விடியா, புல்லா கூடை தூக்காத, தூக்குனேன்னு ஓடி போயிடும். நான் இப்படி விட்டு அப்படி தூக்குனா வனிதா உள்ள உட்காந்துருப்பா. ஓகே ஓகே வினிதா ஆ சாரி. அது கொஞ்சம் கிளாமரா இருக்கும். இப்படியே பிடிக்கிறது, கப்புனு பிடியா கப்புனு பிடியாகும் போது இப்படின்னு வரு, அவ அப்படியே நலிவா. இந்த மாதிரி பண்ணி கடைசியில கத்திடுவா. அப்புறம் எடுத்து ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டிக்கு நான் என் வீட்டுக்குள்ள ஆடு வந்துருச்சு. இனிமேல் அது எனக்கு தான் சொந்தம். நாளைக்கு பிரியாணி பண்ணிடுவேன். முடியவே முடியாது, எனக்கு என் ஆடு வேணும். ம் ராமுன்னு பேர் வச்சிருப்பாரு. என் ஓகே ராமு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் வாங்குவாரு. அததான் காமெடி. சரத்குமார் சாரும் கவுண்டமணி சாரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே சத்தியமா நீ என்னைய நினைக்க கூடாது. ம் இது இது என்னன்னா, அந்த பழைய காமெடி ஒண்ணு இருக்கு. குரங்கு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. நினைக்காதடா அப்படின்னா நினைக்கிற நினைக்க மாதிரி வரும். தோணும். அந்த மாதிரி ஒரு ம் இது. அந்த இன்ஸ்பிரேஷன்ல தான் அதை பண்ணணும். ஓகே ஓகே அதே மாதிரி வருவாரு, காலையில குளிப்பாரு, அண்டால தெரியவா. ஆ மாமா மாமா நான் ஓடி என்னையா குளிக்கும் போது கூட கத்திக்கிட்டு இருக்காரு. அண்டால தெரியுறாரா. இவரு பாப்பாரு, தெரியாது. ம் சரத்குமார் பாப்பாரு, வினிதா சிரிப்பா. ம் ஐயோ தெரியுறா மாமா அப்படின்னாரு. அண்டாவை அப்படி போட்டு கலக்கி கீழே ஊத்திடுவாரு. போயா நீ குளிக்கவே வேணாம், வா சாப்பிடலாம். ம் அக்கா டிஃபன் வச்சிருக்கு அப்படின்னோடனே சாப்பிட வருவாங்க. ஸ்ரீவித்யா அவங்க தான் அண்ணி ம் சரத்குமார். பரிமாறுவாங்க, பூரி வைப்பாங்க. அப்படி விற்க போவாரு. பூரி பூரிலையும் ஹீரோயின். பூரியில தெரியும். ம் கவுண்டமணி சாப்பிட எப்படின்னு மாமா அப்படின்னு கையை பிடிச்சிடுவாரு. சாப்பிட விடியா, என்னையா பிரச்சனைன்னு. பூரியில தெரியுறானா, பூரியில எப்படியா தெரியுவான்னு பார்த்தா தெரியாது. இவர் பார்த்தா தெரியும். சத்துன்னு அடிப்பாரு கவுண்டமணி. பூரியே வேணாம், தட்டோட தள்ளி விடுவாரு. அடுத்து நைட்டு தூங்குறப்ப பக்கத்துல இவ படுத்த மாதிரி இருக்கும். ம் அதாவது கதவை தட்டுவாங்க. சரத்குமார் வருவார், திறப்பாரு. வினிதா நிப்பா. ம் வெக்கப்படுவாரு. உடனே அவங்க உள்ள வருவாங்க. இன்னைக்கு நான் இங்கதான் படுக்க போறேன். இங்கேயா? வீட்டுல யாருக்கு தெரியாது, நான் சொல்லிட்டு வந்துட்டேன். லாக் பண்ணிட்டு பக்கத்துல படுப்பா. படுத்து அப்படியே கிளாமர் ரொமான்ஸ் பண்ணி லிப் டு லிப் கிஸ் அடிக்க போகும்போது கடிச்சிருவாரு சரத்குமார். ஐயோன்னு கத்துனா கவுண்டமணி சார். கவுண்டமணி. அதாவது வந்தது கவுண்டமணி, படுத்தது கவுண்டமணி. இவருக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி தெரியும். ஓகே ஓகே மாமா ஓகே அந்த சத்தியத்தை போய் திருப்பி வாங்கிட்டு வந்துடலாம் மாமா, எங்க பார்த்தாலும் அவ தெரியுறா அப்படின்னு ம் சொல்லி சத்தியத்தை ரிட்டர்ன் வாங்க வருவாங்க. ஓகே அது ஓகே மாதிரி ஒரு காமெடி. ஆ அதாவது சரத்குமார் சாரையும் சேர்த்து காமெடி பண்ண வச்சோம் அந்த ஓகே ஓகே படத்துல. அதுக்கு ஓகே முதல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோ. ஆமா இதுலயும் ஆக்ஷன் தான். ம் முழு ஆக்ஷன் கட்டபொம்மன். அதுல இடையில இடையில இவர் பொண்ணுங்க கண்டா கூச்சப்படுவாரு. ஆ அது மாதிரி ஒரு இது வரும். அப்புறம் ஓகே செந்தில் அண்ணனும் கவுண்டமணி அண்ணனும் எல்ஐசி காமெடி சொன்னேன்ல. ம் அதாவது டே நீ நீ செத்த மாதிரி நடி, ஓகே கவர்மெண்ட்ல இருந்து ஏமாத்தி பணம் வாங்கிடலாம். எல்ஐசி பாலிசி வச்சுக்க. பாலிசி ஓகே அவர் ஓகே செந்தில் என்ன சொல்லுவாரு, இங்க பாருங்கண்ணே, இனிமேல் என்னை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அதான் உரல்ல நெல்லு குத்துவாங்க 2 பொம்பளைங்க. ஆ செந்தில் அப்படி பாப்பாரு. பார்த்தோன்னே, டேய் பொம்பளைங்க வேலை பார்க்குற இடத்துல உனக்கு என்ன வேலை, என்ன ஆராய்ச்சி பண்ற அப்படின்னா, இல்லண்ணே இந்த தம்மு தும்மு தம்மு தும்முன்னு சத்தம் வருதே, அது உரல்ல இருந்து வருதா உலக்கையில இருந்து வருதான்னுவார் செந்தில். பட்டுன்னு அடிப்பார். அம்மா அப்படின்னுவார். இப்ப நான் அடுத்து பலார்னு அரைஞ்சனே, உன் கன்னத்துல இருந்து சத்தம் வந்ததா என் கையில இருந்து கையில வந்ததா ஓகே ஓகே அப்படின்னு அந்த ஒரு காமெடி. இதுல இங்க ம் பாருங்க, இனிமே என்னை அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க, நான் ம் எல்ஐசி பாலிசி எடுத்திருக்கேன்னுவார். ஓகே என்னடா 2,00,000 பாலிசி எடுத்திருக்கேன், என் ம் உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா 2,00,000 கவர்மெண்ட் தருவாங்க அப்படின்னு. டேய் ஒரு பிளான் பண்ணுவோம்டான்னு பிளான் பண்ணுவாங்க. ஓகே நீ செத்த மாதிரி நடி, நான் வர்றேன். ம் எல்ஐசி இதுல சொல்லி ஆ நீ இறந்துட்டே சொல்லி ஏன்னா செத்தா புதைச்சிருவாங்களே.
நான் இருக்கேன்லடா, அவங்க புதைச்சிட்டு போனோன்னு தோண்டி எடுத்துறேன்டா. அண்ணே ம். 1/2 மணி நேரத்துக்குள்ள எடுத்துருக்கண்ணே, என்ன மூச்சு முட்டும்ண்ணே, அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி எல்ஐசி காமெடி. அது வந்து ஒரு 1000 ஃபீட் வரும். ம். படம் கிளைமாக்ஸு சீரியஸ் மர்டர் ஓகே. பண்றது. அதுக்கு முன்னாடி இந்த காமெடி வச்சே ஆகணும், வேற வழி இல்லைன்னு ஒரு 1000 அடி வரும். ஓகே. அந்த எபிசோட் அப்படியே வரும். ம். ம். அது வந்து தியேட்டரே அள்ளும். அந்த மாரி ஒரு நான் கூட அந்த ஒரு சீன் நடிச்சிருப்பேன். இந்த பீடி அ. புடிச்சிட்டு செந்தில் அண்ணன் பாடியா இருப்பாரு, படுத்திருப்பாரு. எல்லாம் அழுவாங்க. கவுண்டம் பண்ணி உட்காந்துருப்பாரு. இப்ப நான் பீடி புடிச்சிட்டு இப்படி போவேன். ஓகே. நான் செந்தில் மச்சான் மாரி. ம். அப்படின்னோன்னே, "டேய் இங்க வாடா." "ஏன்டா அவன் செத்துட்டா பொண்டாட்டி அழுகுறா. நீ மச்சான் தான். நீ எதுக்கு புசு புசுன்னு புகைய விட்டு இங்கிட்டு அங்கிட்டு அலையுற?" நான் நான் வந்து தம் அடிக்கும்போது மச்சான் ஒரு நாள் அரைஞ்சிட்டாருங்க எல்லாரும் முன்னாடியும். எனக்கு எவ்வளோ அசிங்கம் தெரியுமா? அதனால தான் இப்ப செத்துட்டார்ல, இப்ப நான் அடிப்பேன். இப்படி அடிப்பேன், இப்படி அடிப்பேன், இப்படி கையில வச்சு நசுக்குவேன்னு இப்படி ஓகே, நெருப்போட ஓகே, ஓகே. நசுக்குவாரு. செந்தில் ஆன்னுவாரு கவுண்டமணி அப்படியே வாய பொத்துவாரு. ஓகே, பொத்திட்டு ஓகே. சொல்லுவாரு, "டேய் அடிக்கடி நீ போனவங்கிறத மறந்துடுற." அவன் சூடு வைக்கிறானே. அ. இது மாரி. அந்த அந்த காமெடியில இது வரைக்கும் போகும். பரியல் கருவண்டு வரைக்கும் போகும். ஓகே, ஓகே. எல்ஐசி ஆஃபீஸரே வந்துருவாங்க. வந்து "யார்யா அங்க சுப்பிரமணி?" "ஆ நான் தாங்க." அப்படின்னுவான். "நீ என்ன வேணும்?" அவன் ஃப்ரெண்டு. "சரி கையெழுத்து போடு ₹2,00,000 கொண்டு வந்திருக்கோம்." அப்படின்னுவான். "சரி ஓகே." அப்படின்னோன்னே அந்த ஃபைல் ஐடியான்னுவான். "ஃபைலா?" அப்படின்னா அந்த ரம்பம் இருக்கும்ல ம். அறுக்கற அத எடுத்து குடுப்பானுங்க. எதுக்குன்னுவான். பாடிய நாங்க வந்து சூசைடா இல்ல இயற்கை மரணமான்னு பாடிய அறுத்து பார்க்கணும். செந்தில் எந்திரிச்சு ஓடுவாப்புல. புடி புடின்னு. அந்த காமெடி ரொம்ப நல்லாருக்கும். எனக்கு ஓகே, எனக்கு ஓகே. புடிச்சதுலயே நெறைய இருக்கு. ஜெய் ஹிந்த் ம். இதெல்லாம் இருக்கு. அது ஓகே. இருந்தாலும் இதுவும் நல்ல காமெடி இது. சூப்பர் சார், சூப்பர். ஆமா. இப்ப ஆக்சுவலி நீங்க சொல்லும்போதே, ஒவ்வொன்னையுமே அந்த கவுண்டமணி சாரையும், செந்தில் சாரையும் இங்க கூட்டு கொண்டு வந்துட்டீங்க. ஆமா. அந்த அந்த அளவுக்கு மாடுலேஷன் வந்து அப்படியே வரும். ஆமா. ஆமா, உங்களோட மாடுலேஷனுமே அப்படியே இருக்கு. ஆமா, ஓகே, இப்ப நீங்க வந்து அந்த ட்ராக்லாம் பண்ணி குடுத்துருந்தீங்கல்ல. சோ அப்ப ஆமா. வந்து நீங்க வந்து அந்த பாடி லாங்குவேஜ் அது எல்லாத்தையுமே சேர்த்தே சொல்லிக் குடுத்துருவீங்களா? எப்படி சார்? ஆமாப்பா. இப்ப ப ப ப டைரக்டருக்கோ, ப்ரொடியூசருக்கோ படிக்கும்போதே, ம். இவங்க மாடுலேஷன்ல தான் நான் படிப்பேன். ஓகே, ஓகே, ஓகே. இவங்க மாடுலேஷன்ல படிக்கும்போது, அது அவங்களுக்கு கேட்கும்போது அதே மாரி நடிச்சுருவாங்க. ம். இது மாரி இன்னொரு விஷயம், ம். துரைன்னு ஒரு படம். ஓகே. அர்ஜுன் சார் படம் அது. ஓகே சார். ஏ. வெங்கடேஷ் சார் டைரக்ஷனு. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அதில என்ன அப்டின்னா, கவுண்டமணி, செந்திலுக்கு எழுதணும்னாங்க. ம். ரூம் போட்டு குடுத்தாங்க. உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். பண்ணி ஒரு ஒரு ட்ராக் பண்ணிட்டோம். ம். அதில என்னன்னா, கவுண்டமணி, செந்தில் வந்து கிராமத்துலேருந்து ட்ரெயின்ல செந்தில் வருவாரு. அது ஓகே. படம் அத எடுக்கல. சும்மா ம். சும்மா ரஃப்பா சொல்றேன். வருவாரு, "டேய் கிராமத்துலேருந்து இங்கேடா வந்தன்னு?" ரயில்வே ஸ்டேஷன்ல கவுண்டமணி கேட்பாரு. "இல்லண்ணே, சுனாமிய பார்க்கணும்னே." "அது என்னண்ணே, கிராமத்துக்கு மட்டும் வரமாட்டேங்குது, சிட்டில மட்டும் வருது." அப்படின்னு. டேய் சுனாமிங்கிறது உருவம்னு நெனச்சியாடான்னு அந்த அந்த ஒரு காமெடிய ம். எழுதியிருந்தோம். ம். இப்ப ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடிக்கல அவரு கவுண்டமணி. ஓகே, ஓகே. இப்ப வந்து வேற வேற ட்ராக் பண்ணலாம் ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாரு. இப்போ வடிவேலுக்கு பண்ணோம். ம். வடிவேலுக்கு பண்ண சொன்னாங்க, பண்ணோம். அதுல வந்து அ சமையல் கான்ட்ராக்ட் சக்கரப்பாண்டி. ஓகே. வடிவேல் பேரு. சமையல் கான்ட்ராக்ட். அது கதையில வரும். கதையில ட்ராக் மாரி வரும். ம். அர்ஜுன் சார் கூட அர்ஜுன் சார் வந்து இங்க வேலைக்கு சேர்ற மாரி வருவாரு. வடிவேல் சார் கிட்ட. ஆமா. ஆமா. அவர் ஒரு ஓகே, ஓகே. மர்டர் பண்ணியிருப்பாரு மெயின் கதையில. ஓகே. அங்கருந்து எஸ்கேப் ஆகி இந்த கடையில வந்து வேலைக்கு சேர்ற மாரி கிராமத்துக்காரன் மாரி வந்திருப்பாரு அர்ஜுன். ம். அப்ப வடிவேலுக்கு எழுதுனோம். ஒரு 12, 13 சீனு. எழுதி முடிக்கிற நேரத்துல அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் நடிக்கல. ஓகே. வடிவேலு அண்ணன் நடிக்கல. ம். இப்போ அர்ஜுன் சார் சொல்றாரு, "விவேக்குக்கு மாத்தி எழுதுங்க." "என்ன சார் 3 படத்து வேலை ஆகுது சார்." ம். இப்ப இது எழுதுனத அப்படியே விவேக் பண்ணலாமான்னு கேட்டாரு. பேரு மட்டும் மாத்திக்கலாம். இத ம். அப்படியே பண்ணலாம். ஒண்ணும் டிஃபரன்ஸ் தெரியாது. ஓகே. ச அறுசுவை அம்பி. ஏன்னா இவர் வந்து சிட்டி இதுல இருக்கிறனால விவேக் அறுசுவை அம்பின்னு பேர இவருக்கு. மட்டும் மாத்தியாச்சு. அவரு கிராமத்து ஆள் மாரி இருக்கிறனால வடிவேலுக்கு சமையல் கான்ட்ராக்ட் சக்கரப்பாண்டி. அத மட்டும் எடுத்துட்டு இந்த பேர வச்சு, இப்ப ஓகே. நீங்க சொன்னா தெரியாதா அவருக்கு விவேக்ன்னு? தெரியாது. விவேக் சார்ட்ட ஃபோன்ல பேசிட்டாரு. ஆ. பேசிட்டு ராஜகோபாலும், வெங்கடேஷும் வருவாங்க. வெங்கடேஷ். நாங்க 2 டைரக்டரும் நானும் போறோம். விவேக் சார் ஓகே. ஆபீஸ்க்கு போறோம். போனோனே சொன்னோம். சீன ஃபுல்லா சொன்னோம். ம். ஃபுல் சீன சொன்னோனே சிரிச்சாரு. "ரொம்ப நல்லா இருக்கு ராஜகோபால். பண்ணிடலாம்." சரி. சரி போயிட்டு வரேன். நீங்க அர்ஜுன் சார்ட்ட பேசிக்கங்க. சம்பளம்லாம் பேசிக்கங்க. ஆனா வடிவேலுக்கு எழுதுனத எனக்கு மாத்தி சொன்னவாரு, "ரொம்ப திறமை உனக்குன்னாரு." ஷாக் எனக்கு. என்ன சார் வடிவேலுக்கு இல்ல எல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா அவரு அர்ஜுன் சார் சொல்லி அனுப்புறாரு. ம். "வடிவேலுக்கு எழுதணும்னு சொல்லாதீங்க. ஏன்னா அங்க போயிட்டு இங்க வரான்னு சொல்லுவாரு. ம். ம். அதனால வந்து சொல்ல வேணாம். அவருக்கே எழுதுன மாரி சொல்லுங்கன்னாரு." "எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க?" அப்படின்னு.
நீங்க என்னதான் எனக்காக டைலாக் சொன்னாலும் உங்க பாடி லாங்குவேஜ் வடிவேல் பேசுற மாதிரி 2 மணி நேரத்துல நீங்க உங்களை அறியாம பேசிட்டீங்க. ஓகே, ஓகே, அப்பவே ஓகே. தெரிஞ்சுக்கிட்டேன் நானு. அப்புறம் இந்த பேப்பர்ல பார்த்தேன், சக்கரை பாண்டிங்கிறத அழிச்சு அழிச்சு அறுசுவை அம்பின்னு போட்டிருப்பேன். ஓகே, ஓகே. இதையும் பார்த்தேன். சக்கரை பாண்டினா அப்ப அவன் தான் அப்படின்ட்டு, இருந்தாலும் நான் பண்றேன் சொல்லுங்க அர்ஜுன் சார்ட்ட. ம். அந்த மாரி கண்டிப்பா, நம்மள கண்டிப்பா. அறியாம சொல்லிக் குடுக்கும்போது, அந்தந்த ஆர்டிஸ்ட்டோட ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அந்த பாடி இது லாங்குவேஜ் அது இருக்கு. வந்துரும். ஆமா. ஓகே சார். ஓகே. சூப்பர், சூப்பர். இப்போ நீங்க இந்த ட்ராக்லாம் எழுதுறீங்கல்ல சார், ஆமா, இது நீங்க சொன்னீங்க பேசும்போது, நான் ஓனா நடந்த விஷயங்கள வச்சும் எழுதியிருக்கேன் அப்படின்னு. ஆமா. இதுல வந்து நீங்க ஓனா நடந்த விஷயத்த எந்த மூவில அப்ளை பண்ணியிருக்கீங்க? நெறைய இருக்கு அது. ஓகே. அதுல 1, 2 வேணா சொல்லலாம். ம். "டேய் கோவிந்தசாமி, என்னடா மிஸ் ஆகுற?" அப்படின்னு வடிவேலு பேசுவாரு. மிடில் கிளாஸ் மாதவன்ல. ஓகே. தண்ணிய போட்டு, "அம்மா மகாலட்சுமி வந்து முன்னாடி நில்லுன்னு" ஆட்டோ எடுப்பார்ல. அது ஆமாமா. அதுல சொல்லியிருக்கேன் டீட்டெயிலா. ஓகே, ஓகே. அது வந்து நடந்த சம்பவம். என் ஓகே. வீட்டுக்கு பக்கத்துல மதுரையில. ம், ம், ம். இன்னொரு விஷயம் சொல்றேன். அது சொல்லாத விஷயம். ஓகே. என்னன்னா, பெரிய கவுண்டர் பொண்ணு. ம். சரத்குமார் ஹீரோ, கவுண்டமணி செந்தில் இருப்பாங்க. ஓகே. அதுல வந்து கவுண்டமணி வந்து சர்மிளிய ஒன் சைடு லவ் பண்ணுவாரு. ஓகே. ஆனா ரியலா சர்மிளி வந்து செந்தில லவ் பண்ணும். ம், ம். அதுல ஓப்பனிங்கே அந்த பட்டறையில இருப்பாங்க. கவுண்டமணி, செந்திலும் பட்டறையில இருப்பாங்க. சரத்குமார் தான் அந்த பட்டறைக்கு ஓனர். ஓகே. அவரு இரும்பெல்லாம் காய்ச்சுவாரு, இவங்க அடிப்பாங்க. அந்த மாரி இருக்கும். அதுல வந்து ஓப்பனிங்கே அந்த பட்டறைய கூட்டுவாரு செந்தில். "தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, அடப்பாவி அப்படி பொறந்தவனா நீயு?" அப்படின்னு கவுண்டமணி என்ட்ரி ஆவாரு. ஓகே. என்ட்ரி ஆகி இங்க தான் அந்த லவ் மேட்டர் பிரச்சனை ஆகும். ம், ம். "நான் லவ் பண்றேன்டா அவள. அவ என்னமோ மூஞ்சி குடுத்து பேச மாட்றான்னா" இவரு மைண்ட் வாய்ஸ் செந்தில். "டேய் நான் லவ் பண்றவன நீ பண்றியா? இரு உன்னைய மாட்டி விடுறேன்" சொல்லிட்டு, ம். அவரு ஒரு பிளான் பண்ணுவாரு. ஏன்னா சர்மிளிக்கு ஒரு அக்கா இருக்கு. ஓகே. அக்கா வந்து இந்த இப்படி இருக்கும். 1 1/2 கண்ணு. கண்ணு இங்க இப்படி இருக்கும். அது வந்து எங்கெங்கேயோ மாப்பிள்ளை பார்த்தாங்க. யாருக்கு கண்ணு மாறு கண்ணா இருக்குன்ட்டு கட்டல. ம். அவள எப்படியாவது தள்ளி விடணும். அவங்க அப்பா பசிநாராயணன். அவர்கிட்ட சொல்லி பிளான் பண்ணி, அவ பெரியவள கட்டி வச்சுட்டோம்னா, கவுண்டமணி கட்டிட்டா சர்மிளி ஃப்ரீ ஆயிருவா. நம்ம ம். கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த பிளானிங்ல செந்தில் பண்ணுவாரு. பண்ணி இந்த கண்ணு மாறு கண்ணு உள்ளவள கட்டி வைப்பாரு. அது அப்படியே போகும் அந்த ட்ராக்கு. அது எதுக்கு இப்ப சொல்ல வந்தேன்னா, அது நடந்த சம்பவம். ஓ! மதுரையில நான் 9த் படிக்கும்போது பஸ்ஸுல தான் ஸ்கூலுக்கு போவேன். ஓகே, ஓகே. பஸ்ஸுல போகும்போது இதுல நாங்க ஸ்டாண்டிங்ல 4, 5 பசங்க என் கூட படிக்கிற எல்லாம் போறோம். இப்போ முன் சீட்ல 2 அக்கா, தங்கச்சி 2 பேரு. அவங்களுக்கு பின்னாடி அவங்க அப்பா, அம்மா. ம். அதுல அந்த ஒரு பொண்ணுக்கு கண்ணு மாறு கண்ணு. அவ மூத்தவ. இப்போ பஸ் போயிட்டே இருக்கு. திடீர்னு இவ அவள அடிக்கிறா. டம்மு, டம்மு, டம்முன்னு அடிக்கிறா. யாரு? இந்த தங்கச்சி. மாறு கண்ணு உள்ள பொண்ணு வந்து, இந்த நல்ல பொண்ண அடிக்கிறா. ஓகே, ஓகே. அடி வாங்குறவ தங்கச்சி. இவ அடிக்கிறவ அக்கா. அப்பா, அம்மா தடுக்குறாங்க. அவங்களையும் தள்ளி விடுறா. கண்டக்டர் விசில் ஊதி இறங்கும்மா அப்படின்னு. என்னம்மா உங்களுக்குள்ள சண்டைங்கும்போது ஒரு லைட்டா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இறங்கிட்டாங்க அவங்க 4 பேரும். ம். ஏப்பா கண்ணு மாறு கண்ணா இருக்கு. எத்தனை இடத்துக்கு போனாலும் எவனும் கட்ட மாட்டேங்கிறான். அதனால இவளுக்கு ஒரு பொண்ணு ஒரு மாப்பிள்ளை வர்றாரு. நல்ல இடத்துல முடிச்சு கொடுக்கலாம். தங்கச்சிக்கு பண்ண. தங்கச்சிக்கு ஏன் பண்றேன்னு அடிக்கிறா. இதான் மேட்ரு. ஓகே, ஓகே. மூத்தவன் நான் வீட்டுல இருக்கேன். அவளுக்கு ஏன் கட்டி வைக்கிறேன்னு சண்டை. அவங்க இறங்கிட்டாங்க. நான் வந்துட்டான். அந்த ம். தாட்டு தான் நினைச்சு பார்த்தேன். ஓகே, ஓகே, ஓகே. அந்த டிஸ்கஷன்ல ம். அந்த இதை யோசிச்சு ம். சரி ஒரு அக்கா தங்கச்சி தங்கச்சி சர்மிளி ம். செந்தில் லவ் பண்றாரு இவர் ரூட்டு கிளியர் ஆகணும்னா அக்காவை மாட்டி விடுறதுன்னு சொல்லி அந்த நடந்த சம்பவத்தை அப்படியே ஒரு ட்ராக்கா பண்ணணும். சூப்பர் சார், சூப்பர். அது நல்லா இருக்கும் காமெடி. ஓகே, ஓகே, ஓகே. ஆக்சுவலி வந்து காமெடின்னா வந்து யாருக்கும் சொல்ல வேண்டாம். ஆமா, ஆட்டோமேட்டிக்கா காமெடிய பார்த்தாலே வந்து எல்லாருமே வைப் ஆயிடுவோம். ஆமா. ஸோ நீங்க வந்து நெறைய பேர வச்சு பண்ணியிருக்கீங்க. வடிவேல் சாரா இருக்கட்டும், கவுண்டமணி சார், அதுக்கப்புறமா விவேக் சார், அதுக்கப்புறம் வடிவேல் சார், இவங்க செந்தில் சார் எல்லாரையுமே வச்சு பண்ணியிருக்கீங்க. ஓகே. பர்சனலா வந்து இவங்கள்ல பண்ணக்கூடிய நெறைய பேர்ட்ட கேட்கக்கூடாது இருந்தாலும் வம்புளுக்கு கேட்கிறேன். வம்புளுக்கு வைக்கிறீங்க.